இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரஷர் குக்கர் சத்தம் கேட்டு சுயநினைவுக்கு வந்தாள் ரம்யா. தன் கணவர் விவேக்கின் ஃபேவரட் டின்னர் ரெடி. கேரட் ஹல்வா, ராஜ்மா, பிண்டி ஃப்ரை, ஜீரா புலாவ் எல்லாம் ரெடி. சப்பாத்தி மட்டும்தான் பாக்கி. கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்தாள் ரம்யா. கண்ணை மூடி அமர்ந்தாள். இன்று அவர்களது 10வது கல்யாண நாள். ரம்யா தன் பழைய நினைவுகளுக்கு சென்றாள். அம்மா, என் பாஸ் விவேக்குக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்காம். ஏண்டி, அந்த பையன் நான்வெஜ் சாப்பிடுவானா? ஆமாம்மா, அவர் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாரு. அடி பாவி, நீ முட்டை போட்ட கேக்க கூட சாப்பிட மாட்டியே என்றாள் அம்மா. அம்மா, நான் ஆசைப்படுற மாதிரி அவர் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு டீட்டெயிலாக பேசிட்டு முடிவு பண்ணலாம் என்று கூறினாள். ரம்யா நல்ல கல்லூரி ஒன்றில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலையில் இருந்தாள். நல்ல அழகு, நல்ல பெண். அவள் இதுவரை பார்த்த எந்த ஆணும் அவள் மனதில் பதியவில்லை. 28 வயதாகிவிட்டதே என்று அவள் பெற்றோருக்கு கவலை. இவள் தங்கைக்கே 25 வயதாகிவிட்டது. விவேக், நான் பியூர் வெஜிடேரியன், உனக்கு நான்வெஜ் இல்லாம இருக்க முடியாது என்றாள் ரம்யா. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ரம்யா, எனக்கு வேணும்னா நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் விவேக். எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க, பின்னாடி என் பேரண்ட்ஸை நான் சப்போர்ட் பண்ண வேண்டி வரும் என்றாள் ரம்யா. அதனால என்ன ரம்யா, நான் என் பெத்தவங்களை பார்த்துக்கிற மாதிரி நீ உன் பெத்தவங்களை பார்த்துக்க போற. நம்ம 2 பேர் சம்பளத்துல இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் ரம்யா என்றான் விவேக். நீ என்னோட இருந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீ உன் பெற்றோரிடம் பேசிவிட்டு சொல் என்றான் விவேக். அம்மா, அவன் என் மேல உசிரையே வச்சிருக்காம்மா. நான் எந்த காரணம் சொன்னாலும் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்கிறான் என்றாள் ரம்யா. மறுநாள் விவேக் வீட்டுக்கு வந்தான். பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருந்தவனை எல்லோருக்கும் பிடித்து விட்டது. கல்யாணம் சிறப்பாக நடந்தது. இப்பொழுது இவர்கள் அமெரிக்காவில் குடியேறினர். குழந்தை ரியாவின் அழுகை சத்தம் கேட்டு கண் திறந்தாள் ரம்யா. முதல் பிரசவத்திற்கு அம்மா வந்திருந்தாள். இப்பொழுது அப்பாவிற்கு உடம்பு சரியில்லாததால் அவளால் வர முடியவில்லை. 18 மணி நேர பிரயாணம் அப்பாவால் முடியாது. குழந்தை பிறந்த பின் ரம்யா வேலையை ரிசைன் பண்ணிவிட்டாள். அதில் விவேக்கிற்கு பயங்கர கோபம். நேற்று விவேக்கிற்கும் ரம்யாவிற்கும் இடையில் ஆரம்பித்த ஒரு சிறு விவாதம் பெரிய சண்டையாகிவிட்டது. விவேக், நமக்கு நாளைக்கு 10வது வெட்டிங் டே, எனக்கு என்ன கிஃப்ட் தரப்போறீங்க என்று கேட்டாள் ரம்யா. வேலைக்கு போகாம ஜாலியா வீட்டில் இருக்கில்ல, அதுவே கிஃப்ட் தான் உனக்கு என்றான் விவேக். இதை கேட்ட ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. விளையாட்டுக்கு சொன்னான் என்றால் கூட அது குத்தி காண்பிப்பது போல் இருந்தது. ரம்யா கோபமடைந்தாள். பேச்சு வளர்ந்து கொண்டே போய் இதுவரை யார் எவ்வளவு பணம் செலவழித்து இருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்வதில் வந்து நின்றது. நம்ம 2 பேரோட சம்பளத்தை மனசுல வச்சு நிறைய பிளான் பண்ணியிருந்த, இப்ப எல்லாம் வேஸ்டா போச்சு. நீ ஏமாத்திட்ட என்ன என்றான் விவேக். இன்னும் ஒரே வருஷங்க, நம்ம பொண்ணை டேக்காரில் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுறேன் என்றாள் ரம்யா. அதுக்குள்ள 2 வருஷம் கேப் வந்துடும். வேலை கிடைச்சாலும் சம்பளம் நிறைய கிடைக்காது என்று சொல்லிவிட்டு ரூமுக்குள் போய் படார் என்று கதவை சாத்தி கொண்டான். காலையில் ஆபீஸ் கிளம்பும் போது கூட பேசவில்லை. சரி, அவனுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணியிருக்கேன், இதையெல்லாம் பார்த்தா அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான் என்று நினைத்து கொண்டு டேபிளை அழகாக செட் பண்ணி முடிக்கும் போது ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்தான் விவேக். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க விவேக், இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன் என்றாள் ரம்யா ஆசையாக. இல்ல, நான் ஹோட்டலே சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு என்றான். இதை கேட்டு அதிர்ந்து போனாள் ரம்யா. விவேக், இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பார்த்து பார்த்து ஆசையா செஞ்சிருக்கேன், நீங்க என்னன்னா வெளியில சாப்பிட்டேன்னு சொல்றீங்க என்று கேட்டாள். எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருந்தது, அதனாலதான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன் என்றான் விவேக். எங்க சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வெளியில போயிருக்கலாம்ல என்றாள். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ரம்யா, உன் கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஓகே, குட் நைட் என்று சொல்லிவிட்டு போய் படுத்து விட்டான். சமைத்த உணவு அத்தனையும் டேபிளில் இருந்து ஃப்ரிட்ஜுக்கு போனது. காலையில் விவேக், உன்னோட பேரண்ட்ஸை வந்து குழந்தைய பார்த்துக்க சொல்லு, நான் ஆஃபீஸில் பேசிட்டேன், அடுத்த மாதம் வர சொல்லிட்டாங்க என்றால். அவங்க இங்கே வர விரும்பல, அவங்களால டெய்லி வெஜிடேரியன் சாப்பிட முடியாது என்றான். வீக்கெண்ட்ல வெளியில போய் சாப்பிடலாமே என்றாள் ரம்யா. எனக்கு தான் வேற வழி இல்லை, அவங்க ஏன் கஷ்டப்படணும் என்றான். என்ன, வேற வழி இல்லாம இருக்கியா? என்ன புதுசா சொல்ற? ஆமா, நான் உனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணேன், ஆனா நீ என் பேச்ச மதிக்காம வேலையை விட்டுருக்க என்றான் விவேக். எங்க, நம்ம குழந்தைக்காக தாங்க வேலையை விட்டேன், எனக்கு நான்வெஜ் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டீங்க என்றாள். நீ கொஞ்சமாவது எனக்காக மாறுவன்னு நினைச்சேன், ஆனா நீ கொஞ்சம் கூட மாறல என்றான். அதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, சொன்னா வீட்டுல புயல் அடிக்குமேனு தான் சொல்லல என்றான்.
தனி படுக்கை, தனி சாப்பாடு அடிக்கடி தொடர்ந்தது. ஒரு நாள் விவேக்கிடமிருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தது. நான் உனக்காக நான்வெஜ் சமைக்க ஆரம்பிக்கிறேன், வேலைக்கு போகிறேன் என்றாள் ரம்யா. அவன் இறங்கி வரவில்லை. அவனுக்கு பிரிவு மட்டுமே தீர்வாக தெரிந்தது. பிரிந்தார்கள். சில மாதங்கள் கழித்து அவளது பெற்றோர்கள் வந்தவுடன் வேலைக்கு போக தொடங்கினாள். 2 பெண் குழந்தைகளுடன் அவள் வாழ்க்கை தொடர்ந்தது. அவன் டிவோர்ஸ் ஆன ஒரு பெங்காலி பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டான். வீட்டில் செய்த கறிக்குழம்பு மற்றும் மீன் வறுவல் என்று புது மனைவியுடன் போட்டோவும் ஃபேஸ்புக்கில் போட்டான். போட்டோவில் அவன் பெற்றோர்களும் சிரித்து கொண்டு நின்றனர். பெண்ணின் மனதை மட்டுமல்ல, யார் மனதையும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. மனம் ஒரு குரங்கு. சாப்பாடு தானேன்னு நினச்சி சாதாரணமாக நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சாப்பாடு உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய பிரிவு உண்டாக்கியிருக்கு. சாப்பாடு மட்டும் காரணம் இல்லை, பணமும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். குழந்தை பிறந்ததுனால வேலைக்கு போக முடியல, அதனால வருமானம் குறைஞ்சிருச்சு. இதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு விவேக் அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒரு விதவை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது கதையாக பார்க்காதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நாட்டில் நிறையவே நடக்குதுங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.